மெயில் ஷாவனிசம் அப்படிங்கிறது ஒரு பிலீஃபுங்க. மென் எல்லாம் விமனை விட சுப்பீரியர் அப்படின்னு. இது ஒரு லேர்ன்ட் மைண்ட் செட், லேர்ன்டு பிஹேவியர். இதுக்கு ரீசன் நம்ம சொசைட்டல் கண்டிஷனிங். வீட்டில் சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்தே இது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லாரோட வீட்லேயும் அந்த 2 குழந்தைங்களையும் ஈக்குவலாக வளர்க்குறது கிடையாது. லைக் சின்ன பிள்ளையில வாங்கி கொடுக்குற டாய்ஸ்லேருந்து வளர வளர அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அந்த வீட்டு வேலைங்கள்லாம். இப்போ பொன் குழந்தை அப்படின்னா அது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், சமைக்கணும், வீடு க்ளீன் பண்ணணும், சர்வ் பண்ணணும் மற்றவங்களுக்கு. இதே பையன்னா மேபி கடைக்கு போகணும், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ அந்த சின்ன சின்ன வேலைங்கள்லேருந்தே நம்ம அந்த ஒரு கேட்டகரி நம்ம பண்ணி வச்சுட்டோம். இப்போ வீட்டில் இது எல்லாரோட வீட்லேயும் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரல. இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது, பட் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் மாறலை. இப்போ வீட்டில் அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா அது அம்மாவோட வேலை. இதே அப்பா சமைக்கிறாரு அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு வீட்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன வேலைங்களை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கூட மேஸ்குலன் ஃபெமினைன் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டாங்க காலங்காலமாகவே. இது சஃபேஷியலாக பார்க்குறதுக்கு வேணும்னா மென்னுக்கு அட்வான்டேஜ் மாதிரி தெரியலாம். ஆனால் இது போல் இந்த பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ்லாம் விமனை மட்டும் இல்லை, மென்னையும் ஈக்குவலி அஃபெக்ட் பண்ணும். லைக் எப்படி விமனை நம்ம அந்த சாக்ரிஃபைஸ், டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோமோ, அதே போல் மென்னை அவங்க தான் பிரெட் வின்னர், ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீக்காக இருக்கக்கூடாது, இமோஷன்ஸ் எல்லாம் சப்ரெஸ் பண்ணிக்கணும், அழக்கூடாது, இப்படி தான் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் இல்லை. ஸோ அங்கேயே அந்த ஒரு பேசிக் அந்த ஒரு ஜெண்டர் பயஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஜெண்டர் அப்படிங்கிறது ஹையரார்கி கிடையாதுங்க, இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். காம்படிஷன் கிடையாது, கொலாபரேஷன். இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு ஒய்ஃபாக அந்த ஹஸ்பண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறாரு, அந்த ஒய்ஃபோட அந்த வீட்டில் அவங்க செய்கிற அந்த வேலைங்களெல்லாம் அவர் வந்து ஈக்குவலி ஷேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னா தட் டசன்ட் மீன் அவர் அங்கே வீக் அப்படின்னும் இல்லை அவரோட டிக்னிட்டி அங்கே அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிஜமான ப்ராக்ரஸ் எது அப்படின்னா இந்த சுப்பீரியாரிட்டியை, இக்வாலிட்டி அண்ட் ஹியூமனிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறது தான்.